வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணணும், என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக படையல் போடுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு வழிபாடு பண்ணுறப்ப நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நமக்கு தருவாங்க. அந்த பொருள் என்ன, அதை நம்ம எப்படி வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியுமே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மற்ற அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னாலும் இந்த அமாவாசையில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்துடணும். இதை நம்ம பண்ணுறப்ப முன்னோர்கள் வழிபாட்டிற்கான பலனை நம்ம முழுமையாக பெற முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தை அப்படின்னும் சந்திரன் தாய் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை. அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினைச்சு வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் இந்த அமாவாசை. சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை. அறிவியல் ரீதியா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் ஒரு மாசத்துல எல்லா நாட்கள்லயும் பாத்தீங்கன்னா மேலேந்து கீழ் நோக்கி வரதா சொல்லப்படுது. ஆனா இந்த அமாவாசை நாள்ல மட்டும்தான் இந்த மின்காந்த கதிர்வீச்சு பாத்தீங்கன்னா கீழேந்து மேல் நோக்கி போறதா சொல்லப்படுது. இதனாலதான் மேலோகத்துல வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை திதியில நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. இப்ப நம்ம ஆடி அமாவாசை திதி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். அமாவாசை திதி எப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 4:56க்கு ஆரம்பிச்சிருச்சு. முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் 5:32 வரைக்கும் அமாவாசை திதியானது நமக்கு இருக்கு. இப்ப நம்ம இந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் செய்யக்கூடிய முறை பத்தி பார்க்கலாம். நாளைய தினம் நீங்க அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அமாவாசை சமையலை செய்ய தொடங்கிடணும். வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பாத்தீங்கன்னா மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் உங்களுடைய வழக்கப்படி நீங்க எப்படி தருவீங்களோ அது மாதிரி தாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையில குளக்கரையில ஏரிக்கரைகள்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா புரோகிதரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஹோமம் செஞ்சு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் இது எல்லாமே நிறைவா செய்வாங்க. இது உங்களுடைய வழக்கப்படி நீங்க எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்க எந்த முறைப்படி செஞ்சாலுமே சரி, முன்னோர்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறப்ப உங்களுடைய முழு மனசோட நம்பிக்கையோட திருப்தியா தரணும். அரைகுறையா ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இவ்வளவு செலவு பண்றோமே, இவ்வளவு காசு செலவாகுதே அப்படின்னு பணத்தை நம்ம இதுல கணக்கு பண்ணவே கூடாது. இது நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக தானே. அதனால நம்ம இதை செய்யறப்ப முழு மனசோட செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து இதை ஏத்துப்பாங்க. அதே மாதிரி இதை நீங்க செய்யறப்பவும் உங்க வசதிக்கு ஏற்ப உங்களால எப்படி செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சா மட்டுமே போதுமானது. ஒருவேளை இந்த அமாவாசை திதி அன்னைக்கு உங்களால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் தர முடியல அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போய் ஒரு மரத்தடியில போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 சொம்பு தண்ணீரை எடுத்துட்டு போய் அந்த மரத்தடியில நீங்க ஊத்திரணும். இதை நீங்க பண்றப்ப உங்களுடைய முன்னோர்களை மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டு இதை நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்றப்ப முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா முழுமையா கிடைக்கும். இப்ப நம்ம அடுத்தது திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் எப்ப அப்படிங்கறத பார்க்கலாம். நாளைக்கு 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில 11:45க்கு முன்னாடியே திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மதியம் 1:30 மணிக்கு மேல படையல் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. காகத்துக்கு சாதம் வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நாளைய தினம் நீங்க முன்னோர்களுக்காக சமைச்ச உணவு பண்டங்களை வெளியாட்கள் யாருக்குமே தரக்கூடாது. ஒருவேளை நீங்க அன்னதானம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்னதானத்துக்கு தனியா சமைச்சுக்கோங்க, படையலுக்கு நீங்க தனியா சமைச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்தது படையல் போறப்ப அதுல வச்சு வழிபட வேண்டிய ஒரு பொருள் ஒண்ணு இருக்குன்னு சொன்னலையா, அந்த பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.
இந்த அமாவாசை வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம பல முறைகளில் செஞ்சாலும் அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தான். அந்த எள்ளை தான் இப்போ நம்ம இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம். அந்த எள்ளை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது. கடைகளில் எள்ளு உருண்டை கிடைக்கும் இல்லையா, அதுதான் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு உருண்டையில் இனிப்பு கலந்து செஞ்சுருப்பாங்க. அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறப்ப முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதோட உங்களுடைய குடும்பத்துக்கு நிம்மதியான வாழ்க்கையுமே தருவாங்க. இதை நீங்கள் வைக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில தான் வைக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். வெளியாட்கள் யாருக்கும் இதை தர வேண்டாம். அதே மாதிரி இந்த அமாவாசை வழிபாடு தினத்தில் நிச்சயமாக யாராவது ஒருத்தவங்களுக்காவது நம்ம அன்னதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அன்னதானம் பண்ணுறப்ப புதுசாக ஒரு எள்ளுருண்டையை வாங்கி அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நெய் வாங்கி தானம் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய அந்த நெய்யில் தெய்வத்துக்கு சன்னிதானத்தில் விளக்கு ஏற்றுறப்ப அந்த விளக்கு தீப சுடர்ல தெய்வத்துடைய முகமானது எவ்வளவு பிரகாசமா தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதனால நாளைய தினம் கண்டிப்பா நெய் வாங்கி கோவிலுக்கு தாங்க. நாளைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல கண்டிப்பா இந்த 3 விஷயங்களையும் தவற விடாம செய்யுங்க. இதை நீங்க பண்றப்ப பண கஷ்டம் இல்லாம நோய் நொடி இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையானது கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இந்த ஆடி அமாவாசையோட சிறப்புகள் பற்றியும் இந்த ஆடி அமாவாசை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றியும் தர்ப்பணம் தர வேண்டிய நேரம் பற்றியும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். நாளைக்கு ஆடி அமாவாசை சோடசக்கலை நேரம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறதுக்கான பதிவு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.